ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நம்மளோட சேல் வீடியோக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு தெரியும். சண்டேனா அதுதான் நான் மார்னிங்கே இன்றைக்கி மார்னிங் தான் வீடியோ எடுத்தேன். ஸோ மத்தியானத்துக்குள்ளே அப்லோட் பண்ணிக்கலான்னு தான் பார்க்குறேன். நம்மளோட ஸ்வேதா சூப்பராக இருக்குல்ல, அப்படியே தனியாகவே மலர்ற ஸ்டேஜில் நிற்கு. ஆனால் தொட்டினா குட்டுது, இதழ்களெல்லாம் ஒரு இதழ் அப்படியே விழுந்துருச்சு. இந்த மழை டைமில் இதுதான் ஒரு பிரச்சனை நம்ம ஃப்ளவர்ஸில். இது நம்ம லைட்டாக சப்போர்ட் பண்ணாலே போதும். பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக செய்யலைன்னா இதழ்களெல்லாம் கொட்டி போயிடும். மழை வேகமாக விழுவும்போது இந்த பெட்டல்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கொட்டிடும். இந்த ஃப்ளவர் பார்க்குறதுக்கு நடுவில் நான் நம்மளோட சேலோட டீட்டெயில்ஸ்னு சொல்லிடுறேன் புதுசாக பார்க்குறவங்களுக்காக. நம்மளோட சேனல்லேருந்து நீங்கள் எப்படி டியூபர்ஸ் வாங்குறது அப்படிங்கிறத வீடியோவை கம்ப்ளீட்டாகவே பாருங்கள். இதில் டியூபர் சைஸு, ஃப்ளவர் பிக்கு, இதோட ப்ரைஸ் எல்லாமே நம்ம சொல்லுவோம். ஸோ அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துட்டு நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணாதீங்க. நிறைய பேர் எனக்கு கால் தான் பண்ணுறாங்க. நீங்கள் கால் பண்ணிங்கனாலும் எனக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. வாட்ஸ்அப் இருந்துச்சுன்னா அந்த சேட்டை பார்த்து நான் பார்த்துக்குவேன். உங்களுக்கு டைப் பண்ண தெரியலனாலும் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. அதே மாதிரி அதோட வெரைட்டி நேம் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. வெரைட்டி நேமை டைப் பண்ணி எனக்கு சொல்லிட்டிங்கன்னா கூட நான் ப்ரைஸ் அவைலபிலிட்டி சொல்கிறேன். ஸோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ப்ரைஸ் அவைலபிலிட்டி கேட்டுட்டு உங்களோட சிசி எவ்வளோ, கொரியர் சார்ஜஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்டுட்டு நீங்கள் எனக்கு ஜிபே நம்பர் நான் கொடுக்குறேன். டோட்டல் கேளுங்க. நான் உங்களுக்கு டோட்டல் சொல்லிவிட்டு ஜிபே நம்பரும் பேங்கிங் நேமும் கொடுப்பேன். நீங்கள் ஜிபே, ஃபோன்பே எது வேணாலும் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி இல்லை. அதே மாதிரி உங்களோட ஆர்டர்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது தான் கன்ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு டெஸ்பேச் பண்ணும்போது உங்களுக்கு கொடுக்குற டியூபரோட பிக் நான் முன்னாடியே அனுப்பிடுவேன். ஸோ அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டியூபர் பிக் அனுப்ப மாட்டோம். வேறு எதுவும் இல்லை ரீசன். ஒரு டியூபர் எடுத்து அனுப்பிட்டோன்னா, பிக்கு எடுத்து அனுப்பிட்டோன்னா அதை திரும்பவும் உங்களுக்கு பேக் பண்ணும்போது கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம அப்படி பண்ணுறோம். என்னோட லாட்டஸ் டியூபர் பிளானிங் வீடியோவை நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லோரும் அதை பார்த்துட்டு மட்டும் பிளானிங் பண்ணுங்கள். ஸோ அப்போ எல்லோரும் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதை கை நிறைய வாங்கிக்கலாம். நம்ம எப்போவுமே கம்மியான ரேட்டில் தான் டியூபர்ஸ் போடுவோம். அதனால் தயவு செஞ்சு யாரும் பார்கெனிங் பண்ணாதீங்க. கொரியர் சார்ஜஸ் இன்சைட் தமிழ்நாடு நம்ம எஸ்டி கொரியரில் போடுவோம், 60 ருபீஸ் வரும். அதேமாதிரி அதர் ஸ்டேட் ஒரு சார்ஜஸ் மாறி வரும். ஸ்பீட் போஸ்ட்டு, ப்ரொஃபஷனல் கொரியர், டிடிடிசி எல்லாமே நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்கும். இனிமேல் நம்ம அவைலபிளாக இருக்கிற டியூபர்ஸ் பார்க்கலாம். இன்னொன்று சொல்லிடுறேன், இது எல்லாமே ஹைப்ரிட் லாட்டஸ். இதை பார்த்துட்டு நிறைய பேர் குளத்துல இருந்தெல்லாம் போய் தாமரையோட இதை எடுத்துகிட்டு வீட்டில் வச்சுட்டு பூ வரலை அப்படின்னு எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. நாட்டு தாமரை பெரிய குளத்துல தான் பூக்கும். அதுக்கு நிறைய பெரிய ஸ்பேஸ் வேணும். அதுக்கு சீசனும் இருக்குது. ஹைப்ரிட் லாட்டஸ் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு டப்பில் பூக்கும். ஓகே, நம்ம வெரைட்டிஸ் பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளோட ஃபஸ்ட்டு வெரைட்டி ஒயிட் பியோனிங்கிற சூப்பரான ஒரு ஒயிட் லாட்டஸ். நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான் இது. இதில் பெரிய டியூபர் அவைலபிலிட்டி இருக்குது. நல்ல ஸ்ப்ரவுட் ஆக ஆரம்பித்த டியூபர் தான், ரூட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த டியூபர் 300. இதை நான் கட் பண்ணி தான் அனுப்புவேன். வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு பிளான்டிங் அப்போவும் சரி, நம்ம இவ்வளோ பெரிய டியூபரை இப்படி பிளானிங் பண்ணிட்டிங்கன்னா அது க்ரோ ஆகும்போது இந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ நம்ம கட் பண்ணிவிட்டு 2 சைடில் பிளானிங் பண்ணிட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கட் பண்ணி தான் அனுப்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் எங்கே கட் பண்ணணும் அப்படி இப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயும் கேட்குறாங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு டிரான்சிட்லேயுமே டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அதுதான் பெஸ்ட்டு. ஸோ இதுதான் ஒரு டியூபர். அப்புறம் அடுத்தது இந்த டியூபர் நல்ல க்ரோத் டிப்பெல்லாம் ஸ்ப்ரவுட்டாக ஆரம்பிச்சிருக்கு, ரூட் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டியூபர் 280. ஒயிட் பியோனி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நல்ல சூப்பரான ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி. நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான் ஒயிட் பியோனி. நிறைய டிமாண்ட் இருக்குது இந்த வெரைட்டிக்கு. இதோட ப்ரைஸ் 200. நல்ல ஸ்ப்ரவுட் ஆகிடுச்சு. இன்னொரு விஷயம் எல்லோரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. நல்லா டியூபர் ஸ்ப்ரவுட் ஆகி க்ரோத் ஸ்டார்ட் ஆகும்போது ஆக்சுவலி டியூபர் இந்த சைட்லேருந்து இப்படி சுருங்கி அழுக ஆரம்பிக்கும். அது நான் பல வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பேன். இது நார்மல் தான். நம்ம இந்த இடத்த அப்படியே கட் பண்ணி விட்டுருவோம். அதுதான் நம்ம செய்வோம். நம்ம பிளானிங் பண்ணிக்கலாம். அது என்ன ஒரு டியூபர் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, டியூபர் க்ரோத், தட் மீன் இந்த இடத்துல இருந்து செடி அப்படியே ஒரு ரவுண்டு வளரும்போது டியூபர் அழுகதான் செய்யும். ஸோ அதெல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. அதனால் டியூபர் அழுகிடுச்சுன்னு யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். நம்மளோட செடி இந்த சைட்லேருந்து வளர்ந்து வந்துடும். ஸோ இதோட ப்ரைஸ் 200. சூப்பரான டியூபர் ஸ்ப்ரவுட் ஆகிடுச்சு. அதே மாதிரி ட்ராபிக்கல் வெரைட்டிஸோட டியூபர் ரொம்ப உருண்டையாக பெருசாலாம் இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லெண்டராக தான் இருக்கும்.
ஒரு வெரைட்டிஸோட டியூபர்ஸுக்கு கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒரு மைல்டான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் எல்லாத்துக்கும். பாருங்கள், இது வந்து அப்படி தான். இந்த இடத்த நம்ம கட் பண்ணணும், கொஞ்சம் கட் பண்ணிட்டு தான் அனுப்புவேன். இதோட ப்ரைஸ் வந்து 180. இங்கேயும் ஒரு டியூபர் இருக்குது, நல்ல பெரிய டியூபர் தான். இது வந்து இந்த மாதிரி இருக்கிற பிளாக் போர்ஷனை நீங்கள் வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டிங்கன்னா நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி உள்ளே வந்து உங்களோட க்ரோத் டிப் இருக்கும். இதுக்குள்ளேயும் வந்து க்ரோத் டிப் இருக்கும், இந்த இடத்துலையும் நம்மளுக்கு க்ரோத் டிப் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 300. நல்ல க்ரோத் டிப்புள்ள நல்ல சூப்பரான டியூபர் தான். இந்த டியூபர்ஸ் இவ்வளோ தான் நம்மளோட ஒயிட் பியோனி உள்ள டியூபர்ஸு. ஸோ வேண்டவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க, கம்மியான டியூபர்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்கும். அடுத்த வெரைட்டி காமிக்கிறேன். ஃப்ளவர் பிக் இதில் நான் ஆட் பண்ணிடுறேன். அடுத்து நம்மளோட வெரைட்டி சியாம் ரூபி அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி தான். இதில் வந்து பெரிய டியூபர் ஒன்று இருக்குது, இதே நான் கட் பண்ணி தான் அனுப்புவேன். ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து 300. நல்லா பெருசாக இருக்கும், நல்லா க்ரோத் டிப்பெல்லாம் இருக்கும். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், என் கையளவுக்கே இருக்குது. 300. இது நல்லா ரெட்டிஷான ஒரு பிங்க் கலர் தாமரை. இதோட ப்ரைஸ் வந்து 200. இங்கே ஒன்று இருக்குது, 180. அப்புறம் வந்து இங்கே 2 100 ருபீஸோட டியூபர்ஸ் இருக்கும், ஈச் 100. அவ்வளோதான் நம்மளோட டியூபர்ஸு. இங்கே ஒரு டியூபர் இருக்குது, இதோட ப்ரைஸ் வந்து 200. இது நான் கட் பண்ணி தான் அனுப்புவேன். இவ்வளோ தான் நம்மளோட டியூபர்ஸு. இதோட ஃப்ளவர் பிக் நான் ஆட் பண்ணிடுறேன். நம்மளோட ஸ்வேதா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கேருந்து போகவே மனசு வர மாட்டேங்குது, அவ்வளோ அழகாக இருக்குது ஸ்வேதா. அப்படியே ஸ்வேதாவோட பெட்டலோட டிப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ஸ் அப்படியே அரேஞ்ச் பண்ண மாதிரியே அவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் மிக்சட் டியூபர் இருக்குது. தட் மீன் இந்த டப்பில் வந்து என்னோடய பேர் வந்து அழிஞ்சு போச்சு, வெரைட்டியோட நேமு. ஸோ அதனால் இதை வந்து நான் மிக்சட் டியூபர்னு கொடுக்குறேன். உங்களுக்கு ஃப்ளவர் ஆகிடுச்சுன்னா எனக்கு ஃப்ளவரோட பிக் அனுப்பிட்டிங்கன்னா வெரைட்டி நேம் சொல்லிடுறேன். இது கொஞ்சம் ரேட்டு கம்மியில் தான் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த டியூபர் வந்து 150. 200க்கு போக வேண்டிய டியூபர் தான். இது வந்து 75. இது வந்து 150. இது வந்து 50, 100, 75. அதே மாதிரி இங்கே ஒரு பெரிய டியூபர் இருக்குது, இதை கட் பண்ணி தான் கொடுக்கணும். இது வந்து 75. இங்கே ஒன்று இருக்குது, இது வந்து 75. இங்கே ஒன்று இருக்குது, இது வந்து 175. இதுதான் நம்மளோட டியூபர்ஸு. ஆனால் ஏதோ ஒரு நல்ல ஃப்ளவரிங் வெரைட்டி தான். பட் ஆனால் இதோட நேம் எனக்கு ஞாபகமும் இல்லை. இன்னும் அந்த மாதிரி ஒரு 2 3 இருக்குது, நான் அதையும் வந்து இப்போ காட்டிடுறேன். நம்மளோட S1 பாருங்கள், இப்போ தான் அது திரும்ப ரீபோர்ட்டிங் பண்ணோம். இங்கேயும் பாருங்கள் பட்டு வந்திருக்கு, ஃபுல்லாக பட்டு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இதுதான் நம்மளோட S1ஓட ஒரு ஸ்பெஷல். ஃபுல்லாக பட்டு வந்துகிட்டே இருக்கும், ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் பாருங்கள். அதுக்குள்ளார என்னோட அசோலை இப்போ தான் க்ளீன் பண்ணேன். எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். உங்களுக்கு இப்படி வளரும் இந்த மழை சீசனில், கண்டிப்பாக க்ளீன் பண்ணி விடணும். அடுத்து நம்மளோட வெரைட்டி வந்து ஜம்போ அப்படிங்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி. இது வந்து நம்மளோட 1000 இதழ் தாமரை மாதிரியே சிமிலரான ஒரு வெரைட்டி. ஆனால் 1000 இதழ் தாமரைங்கிறது ஒரு ஹார்டி வெரைட்டி, அது பூக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் இது வந்து அதிலே வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ளூமிங் வெரைட்டி, அந்த மாதிரியே ஃப்ளவர் வரும். இதில் வந்து நல்ல பெரிய சூப்பரான டியூபர் இருக்குது. இது நல்ல டிமாண்ட் உள்ள ஒரு வெரைட்டி தான். காரணம் 1000 இதழ் தாமரைங்கிறது எல்லோரும் ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதுலேயே நல்லா ப்ளூமிங் ஆகிற மாதிரி ஒரு வெரைட்டினா எல்லோரும் ரொம்ப அப்படி விரும்பி வாங்குறாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 450. நல்ல பெரிய டியூபர் தான். அதே மாதிரி இங்கேயும் டியூபர் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 180. இதில் வந்து ஒரு க்ரோத் டிப்பு தான் இருக்குது, அதனால தான் நம்ம 180க்கு கொடுக்குறோம். இது வந்து 200, 2 க்ரோத் டிப்ஸ் இருக்கும். இதோட ப்ரைஸும் வந்து 220. ப்ரைஸ் வந்து 200. இங்கே ஒன்று இருக்குது, நல்ல பெரிய டியூபர். இதோட ப்ரைஸ் வந்து 350. இதை நான் கட் பண்ணி தான் அனுப்புவேன்.
இங்கேயும் ஒரு டியூபர் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 180. இதோட ப்ரைஸ் வந்து 200. இந்த மேலே இருக்கிற இந்த போர்ஷன் வந்து நம்ம எடுத்து விடணும். உள்ளே தான் வந்து நம்மளோட க்ரோத் டிப் இருக்கும். இங்கேயும் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 200. இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 க்ரோத் டிப் இருக்கிற மாதிரி டியூபர்ஸ் தான். இங்கே ஒன்று இருக்கும், இங்கே மெயின் க்ரோத் டிப்பு, அப்புறம் வந்து இங்கேயும் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 350. இதோட ப்ரைஸ் வந்து 180. இங்கே ஒன்று இருக்குது. இங்கேருந்து அந்த மெயின் க்ரோத் டிப் வந்து உடஞ்சிருச்சு. இங்கே ஒரு க்ரோத் டிப்பு தான் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 180. அப்புறம் இங்கே ஒரு பெரிய டியூபர் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 300. இதுதான் வந்து நம்மளோட டியூபர்ஸு. ஸோ எல்லோரும் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து நல்ல சூப்பரான ஒரு ஃப்ளவர். நான் இதோட ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். எனக்கு வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுத்தது. சூப்பரான ஒரு வெரைட்டி. நம்ம வந்து நிறைய பேருக்குமே பார்த்துட்டிங்கன்னா இந்த யூடிபி வந்து கேட்டுட்டு வரவங்கக்கிட்ட நான் இந்த இது தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா எல்லோரும் இது வந்து ரொம்ப விரும்புகிறதுக்கு காரணமே அந்த யூடிபி மாதிரியே இருக்கிற இதோட ரெசம்பிளன்ஸ் தான். ரொம்ப வந்து ஒரு அழகான ஒரு வெரைட்டி. நம்மளோட 1000 இதழ் தாமரை இந்த பிக்ஸ்லலாம் சொல்கிற அந்த ஒரு தாமரை மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் மிக்சட் டியூபர்ஸ் இருக்குது. இதுவும் டப்பில் வந்து பேர் அழிஞ்சு போச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 150. நம்ம 150க்கு கொடுத்துட்றோம். இதுவும் வந்து 150. நல்லா பெரிய டியூபர்ஸ் தான். இங்கே பாருங்கள் 180. எல்லாம் 250க்கு கொடுக்குற டியூபர்ஸு. இது வந்து 50. இங்கேயும் இருக்குது 75. ஆக்சுவலி பாதி ப்ரைஸுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். இங்கே ஒன்று இருக்குது 50. இங்கே ஒன்று இருக்குது 180. 180. இங்கே ஒன்று இருக்குது 75. சின்ன டியூபர்ஸ் இருக்குது. மயூரியில் சூப்பராக ஃப்ளவர் வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி நம்மளோட பீகாக் பிங்கிலே வந்து அழகான பட்டு வந்திருக்கு. இது நம்மளோட அமோர்ஜியா அப்படிங்கிற நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்குற ஒரு சூப்பரான வெரைட்டி. நீங்கள் என்னோடய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. எனக்கு ஒரே டைமில் வந்து மல்டிபிள் ஃப்ளவர்ஸ் கிடச்சிருக்கு இந்த வெரைட்டியில். அவ்வளோ நல்ல ஒரு ப்ளூமர் கூட சூப்பராக இருக்கும். இதில் டியூபர்ஸுமே அந்தளவுக்கு ஒன்றும் சீக்கிரமாக நம்மளுக்கு கிடைக்கவும் இல்லை. எனக்கு இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் வந்து இதில் டியூபரே கிடச்சிது. இது ஃப்ளவர் ஆகிட்டே இருக்கும். இதில் வந்து டியூபர் வந்து எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா டியூபர் வரவே வராது, பட் வந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து சின்ன ஒரு டியூபர் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 100. அதே மாதிரி பெரிய ஒரு டியூபர் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 320. இங்கே ஒன்று இருக்குது 350. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பிளானிங் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பெரிய டியூபர் பிளானிங் பண்ணும்போது உடனே நமக்கு ஃப்ளவர்ஸ் வரும். இங்கே ஒன்று இருக்குது 280. இங்கேயும் ஒன்று இருக்குது 250. அப்புறம் இங்கே ஒரு டியூபர் இருக்குது 200. இவ்வளோ தான் நம்மளோட அமோர்ஜியோட டியூபர்ஸு. ஸோ ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். வேண்டவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி டியூபர்ஸு. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய பூவடோல் தான் அழகாக மலர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஃப்ளவர் பூக்கும்போதெல்லாம் ஏதாவது கஸ்டமர்ஸ் என்கிட்ட கேட்டு வாங்கிக்குவாங்க. ஆனால் இந்த டைம் இந்த பிளான் நான் சேல் கொடுக்கல, ஆசையாக வச்சுருக்கேன். பிளான் இனிமேல் இதிலேருந்து பிளான் கிடைக்கும்போது மட்டும்தான் சேல் கொடுப்பேன். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.